வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பர்தா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு வித்தியாசமான கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லாருமே முக்காடு போட்டிருக்கணும். இவங்களோட முகத்தை எந்த ஆணுக்கும் காட்டக்கூடாது. அப்பாக்கு காட்டலாம், அண்ணன் தம்பிக்கு காட்டலாம், அதே மாதிரி கட்டிக்க போறவங்களுக்கு காட்டலாம். இதை தாண்டி யாருக்குமே ஃபேஸை காட்டக்கூடாது. அப்படி காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை சாவடிக்கிறதுக்கு ஊர்க்காரங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதாவது கடவுள் பலி கேக்குதுன்ற மாதிரி சாவடிச்சிருவாங்க. இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள்லாம் இந்த கிராமத்துல இருக்கும். இந்த கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணை பத்தி தான் இந்த கதையில பேசியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நான் ஒரு கிராமத்தை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, இதுதான் அந்த கிராமமா இருக்கும். இந்த கிராமத்துல இப்ப திருவிழா தான் நடந்துட்டு இருக்கு. சுப்புலட்சுமின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சுப்பு சுப்புன்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இளம்பெண்கள் எல்லாருமே கண்டிப்பா இந்த இடத்துல முக்காடு போட்டு தான் இருக்கணும். சுப்புவை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்ப ராஜேஷ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வராங்க. உன் கையால குடும்பம் அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சில பொருள்லாம் வச்சு தராரு. இவங்களுமே இவங்க கையால தராங்க. கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போதில்ல, அதுக்கான ரிச்சுவல் தான் போல. இப்ப சுப்புவோட ஃப்ரெண்டு ராட்னம் சுத்தலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு, பயந்துகிட்டே சுத்துறாங்க. எல்லா ஊர்லயும் தெய்வங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஜுவாலாம்மா அப்படின்ற ஒருத்தங்களை தான் தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ணு எப்பவுமே மூடப்பட்டிருக்கு, அதாவது முகம் மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஜுவாலாம்மாவோட நாடகத்தை போடுறாங்க. ஜுவாலாம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீரமிக்கவங்களா இருப்பாங்க. இவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது நிறைய பேருக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது இவங்க அம்புலாம் நல்லா விடுவாங்க. அந்த ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சீடரா இருக்க ஒருத்தரை பாம்பு கடிச்சிருது. அவர் உயிர் போற வழியில துடிச்சிட்டு இருக்காரு. காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வழியில இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு 4 பேர் வராங்க. வாங்கம்மா வண்டியில போயிடலாம், சீக்கிரமா போயிடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஜுவாலாமாவும் வண்டியில ஏறி போறாங்க. ஆனா அந்த 4 பேருமே மோசமானவங்களா இருப்பாங்க. இந்த ஜுவாலாமா கிட்ட எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜுவாலாமா உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அதை மீறி அவனுங்க உயிரோட கொளுத்திடுறாங்க. அப்பயும் ஜுவாலாமா இருக்காங்கல்ல, சம்பந்தப்பட்டவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும் போது அவங்கள வந்து கட்டிலாம் பிடிக்கிறாங்க. சோ அவங்களையும் சேர்த்து எரிச்சு இவங்களோட கொண்டு போயிடுறாங்க. அந்த சம்பவத்துல இருந்து இந்த ஊர்ல குழந்தை பிறந்தா அது இறந்துதான் பிறக்குது. ஏன்னா ஜுவாலாமா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது அவங்கள சாவடிச்சிட்டாங்கல்ல, அதனால அவங்க தான் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. இந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு என்னதான் பண்றது, ஜுவாலாமா கிட்ட முறையிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கடவுளை பார்த்து வேண்டிட்டு இருக்காங்க. இவங்க வேண்டிட்டு இருக்கும் போது ஒரு துணி வந்து ஜுவாலாமாவை மறைக்குது. அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் நல்லபடியா பிறக்குது. ஜுவாலாமா மறைக்க சொல்றாங்க போல, இதுக்கப்புறம் நம்மளும் முகத்தை மறைச்சுக்கணும், அப்பதான் குழந்தை இதுக்கப்புறம் நல்லபடியா பிறக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இவங்க ஜுவாலாமாவை வழிபடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்பத்துல இருந்து தான் பொண்ணுங்க வயசுக்கு வர வரைக்கும் தான் முகத்தை காட்டலாம், அதுக்கப்புறம் முகத்தை மறைச்சுக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்படிதான் பல வருஷமா இந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க பரதான படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட கல்லறை கிட்ட தான் இவங்க ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பரதா விக்கிற வேலை தானே பாக்குறாரு. அவருக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்மாவோட கல்லறையை பார்த்து பேசுறாங்க. அம்மா கூடிய சீக்கிரத்துல எனக்கு கல்யாணம் ஆக போகுது, உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப டைம் ஆயிடுச்சுல, கிளம்பலான்ற மாதிரி இவங்களும் ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா காத்தடிக்குது. அந்த காத்துல ஹீரோயின் போட்டிருந்த முக்காடு இருக்கு பாத்தீங்களா, காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அச்சோ முக்காடு பறந்துருச்சு, முகத்தை ஏதாவது ஒரு ஆண் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மறைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பறந்த முக்காடை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க முக்காடை பிடிச்சிடுறாங்க. சரி வா கிளம்பலான்ற மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பா கல்யாணத்துக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பா சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அத்தை கிட்ட சொல்லிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அச்சோ அத்தை கிட்ட சொல்லாம விட்டுட்டமா, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீங்க கத்த தேவையில்லப்பா, இதை பிளே பண்ணாலே போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நன்றின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோயினோட அத்தையை காட்டுறாங்க. இவங்க பேரு ரத்னா அப்படின்றது. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. காலையில வேக வேகமா பசங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பத்ததுக்கு ஹஸ்பண்ட் வேற அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு சொல்லிட்டாரு. இவங்க கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க பர்மிஷன்லாம் கேக்குறாங்க. யார் அது, கண்டிப்பா போணுமா, வேணான்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இல்லங்க நான் போலனா சரிப்பட்டு வராது, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னாலாம் வர முடியாது, நீ வேணா போய்க்கோ, 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருப்பாங்க. வயசுக்கு வராங்கன்னா சடங்கு முடிக்கிற வரைக்கும் ஓரமா உட்கார வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்காங்க. இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பர்தா போடணும், வெளியே போய் ஷெட்டில் கார்க்லாம் விளையாட முடியாது, அதனால கடைசியா விளையாடிக்கலான்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்றதுக்காக நைஸா எடுக்க பாக்குறாங்க. ஆனா அம்மா பார்த்து எதுக்காக நீ வெளியே போனோம்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க.
இவங்களுக்கு நிறை மாத கர்ப்பிணியா ஒரு அக்கா வேற இருக்காங்க. எதுக்காக போனோம்னு நினைக்கிற? அக்காவோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? கடவுளோட சாபம் உண்டாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன மன்னிச்சிருக்கா, நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் சொல்றாங்க. இவங்க இந்த ரூல்ஸை மீறிட்டா குழந்தை செத்துருன்ற மாதிரி பயம் இருக்கும். அதனால தான் எல்லாருமே ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, நின்னுட்டு இருக்க ஒரு ட்ரெயின்ல பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராங்க. அதாவது கட்டிக்க போற நபரை பாக்குறதுக்காக வராங்க. இவர் பேரு ராஜேஷ்னு சொல்லியிருப்பேன். ராஜேஷ் இவங்களோட முகத்தை பார்க்கவே கூடாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இவங்களால அவரோட முகத்தை பார்க்க முடியும், ஆனா இவங்க இருந்தாலும் நான் பார்க்காம இருக்கேன். நீ என்னைக்கு என்னோட முகத்தை பார்க்க முடியுதோ அன்னைக்கே நான் உன் முகத்தை பார்க்கறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ரெண்டு பேருமே பார்த்துக்காம பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நமக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசிக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, ஊரை சேர்ந்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஹீரோயின் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க வயசுக்கு வந்தாங்க பாத்தீங்களா, இவங்க வயசுக்கு வந்ததுல இருந்து யாருமே இவங்க ஃபேஸை பார்க்க முடியாது. அதாவது இவங்க லவ் பண்ற நபர் கூட ஃபேஸை பார்க்க முடியாது. அவருமே உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. அதனால இவங்க இருக்காங்கல்ல, ஒன்னால என்ன பார்க்க முடியாதுல்ல, அதனால நானும் உன்னை பார்க்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வழியா இப்ப கல்யாண நாளும் வந்துருது. எல்லாருமே செம்ம சந்தோஷமா இருக்காங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாருமே சேர்ந்த மாதிரி மொத்தமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப சிட்டில இருந்து வந்த ஒருத்தரோட பேக்ல இருந்து ஒரு மேகசின் விழுது. அந்த மேகசினை பாக்குற ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா ஒரு இடத்துக்கு அந்த மேகசினை எடுத்துட்டு வரான். சுப்பாக்காவோட போட்டோ வந்திருக்குன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் காட்டுறான். ஆக்சுவலா இவங்க பர்தா பறந்து போகும்போது ஃபேஸ் தெரிஞ்சது பாத்தீங்களா, அந்த ஆங்கிள் யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. யார் எடுத்தாங்க அப்படின்றது ஹீரோயினுக்கும் தெரியல. இந்த போட்டோவை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியாம எப்படிமா எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு திட்டுறாங்க. அதே மாதிரி என்னையா வளர்த்திருக்க அப்படின்ற மாதிரி அப்பாவை போட்டு திட்டுறாங்க. இந்த பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு ரத்னா ட்ரை பண்றாங்க. ஆனா ஊர் மக்கள் கேட்கறதா இல்ல. ஊர் மக்கள் எல்லாருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததுனால பிறக்க போற குழந்தைக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அதனால இவளை பலி கொடுக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஏற்கனவே சிலர் இவங்க பலி கூட கொடுத்திருக்காங்க போல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரத்னா ஷாக் ஆயிடுறாங்க. இது சாவடிக்க போறீங்களா? அதெல்லாம் நடக்க கூடாது, நான் விட மாட்டேன், போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் கிட்ட போனா உன்னோட அண்ணன் தான் முதல்ல மாட்டுவாரு. ஏன்னா ஊர்ல ஒருத்தங்க இந்த தப்ப பண்ணும் போது உன் அண்ணன் தான் முன்னாடி நின்று சாவடிக்கணும்னு சொன்னாரு. இப்ப அவரை பேச சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அப்பாவால எதுவுமே பேச முடியல. பொண்ணு சாக போறாளே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ல இருக்காரு. ஆனா அத்தை இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது, வா இந்த ஊரை விட்டே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லத்த நான் இங்கதான் இருப்பேன்ற மாதிரி இவங்களுமே அழுதுட்டு இருக்காங்க. இவங்களும் இவங்களோட ஃபியான்சேவும் எப்பவுமே மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த போட்டோவை எடுத்த நபரோட பேர் இருந்தது, நான் கான்டாக்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா ரீச்சே பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு நம்ம சாக போறோன்ற மாதிரி தோணுது. அதுக்கு முன்னாடி உன்னோட ஃபேஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன், முன்னாடி வான்ற மாதிரி முன்னாடி வர வச்சு ஃபேஸை பார்க்கறாங்க. இப்ப கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுல முக்கி தான் சாவடிப்பாங்க போல. இப்ப சாவடிக்கிறதுக்காக கூட்டு போறதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட கூட்டு வராங்க. கடவுளே நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன சாவடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினோ கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப சாவடிக்கிற ப்ராசஸ் பண்றதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரத்னாவால எதுவுமே பண்ண முடியல. இப்ப சாவடிக்கிறதுக்காக ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, தண்ணிக்குள்ள முக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சமயம் இந்த இடத்துல ரொம்ப காத்தடிக்குது. எப்பவுமே ஜுவாலாமாக்கு பக்கத்துல இருக்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆனா காத்து பலமா அடிக்கிறதுனால அந்த விளக்கு அணைஞ்சிருது. விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் போல. சிலர் பண்றதை நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதனால முங்கிட்டு இருந்தவங்கள வேகமா இவங்க எழுப்பிடுறாங்க, காப்பாத்திடுறாங்க. எதுக்காகமா உத்தரவு தரமாற்ற, இவ தப்பு பண்ணிருக்கா, அதனால தான் சாவடிக்க பாக்குறோம், நீ உத்தரவு தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரத்னா இருக்காங்கல்ல, கடவுளே வேணான்ற மாதிரி விட்டுட்டாங்க, நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இவளை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஊர் மக்களுக்கு இன்னமும் ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை பிறக்கிற குழந்தை ஏதாவது இறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பிரெக்னெண்டா இருக்கவங்களோட பேரு சங்கீதான்னு வச்சுப்போம். சங்கீதாவும் ஹஸ்பண்டும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஊர் தலைவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. உன் விருப்பத்தோட இந்த போட்டோவை எடுக்கலன்னு நீ சொல்றல, அந்த விஷயத்தை மட்டும் ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் உன் மேல தப்பு இல்லன்றதை நாங்க ஏத்துக்கிறோம். இதுக்கு உனக்கு 3 வாரம் தான் டைம். அந்த 3 வாரத்துல இந்த கிராமத்துல இருக்க யாரோட ஹெல்ப்பையும் நீ வாங்க கூடாது, உன் அப்பாவோட ஹெல்ப்பை கூட வாங்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி ராஜேஷ் கேக்குறாரு. நீ எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இங்க இருந்து கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினா அத்தை கூட கிளம்பி அந்த இடத்துல போய் போட்டோகிராஃபரை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பொண்ணியும் அத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. எப்படியோ இன்னைக்கு ஒய்ஃப் வந்துருவான்றதுக்காக ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கறி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. எங்க என்னோட தூரத்து அத்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு முடியலையாங்க, நான் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இது இன்னும் 2 நாள் ஆகுமா, கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ப்ளீஸுங்க எப்படியாவது சமாளிச்சுக்கோங்க, ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவரும் ஏத்துக்கிறாரு. கரிய வேற வெட்ட சொல்லட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப போன் கால் வந்த மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மேகசின் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேகசின்ல போட்டோ எடுத்த நபர் எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியுது. அந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த ரத்னா இருக்காங்கல்ல, அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இவங்க பேசலாம் செஞ்சிடுறாங்க. இப்ப அவங்களோட பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு அமி அப்படின்றது. இந்த அமியை பொறுத்த வரைக்கும் வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. ராப்பகலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, இந்த ஹெல்ப்பை மட்டும் அவங்களுக்கு பண்ணுன்னு கேக்குறாங்க. அம்மா, நான் எவ்வளவு பிஸின்னு உனக்கு தெரியும்ல, நான் ஒரு நாள் லீவ் போட்டா கூட அதே காரணமா வச்சு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, எப்படியாவது அந்த ப்ரொமோஷனை வாங்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, மேடம் எனக்கு பீரியட்ஸ் ரொம்ப முடியல, நாளைக்கு மட்டும் லீவ் எடுத்துக்குவான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அம்மி என்ன சொல்றாங்கன்னா, சுத்தி எத்தனை ஆண்கள் இருக்காங்க பாரு, நீ ஒரு நாள் லீவ் எடுத்தனா கூட உன்னை காலி பண்ணிடுவாங்க, அதனால நம்மள மாதிரி பெண்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கணும், லீவ்லாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு அம்மி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த வாட்டியும் ஒரு ஆணுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கிறத பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க போட்ட எஃபர்ட்ல அவர் பாதி கூட போட்டுக்க மாட்டாரு, அவருக்கு போய் ப்ரொமோஷனை தந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கடுப்பாயிருது. இவங்களோட சீனியர் மீட்டிங்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவரும் வெளியே வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உனக்காக எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா கம்பெனில இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது எப்படி சார் அப்படி முடிவு பண்ணுவாங்க, நான் ராப்பகலா வேலை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாஸ் இருக்கார்ல, என்ன பண்றது, ஆண் தான் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்கிற இவங்களுக்கு பயங்கர கடுப்பாயிருது. திரும்பி அம்மா கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அம்மா 2 பேரை கூட்டு போனோம்னு சொன்னாங்கல்ல, பேசாம அதுக்காவது போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கால் அட்டெண்ட் பண்றாங்க. சரிமா, நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த சீனியர் கிட்ட எனக்கு பர்மிஷன் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்கிடுறாங்க. இப்ப ரத்னாவும் சுப்புவும் சேர்ந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பிக்கப் பண்றதுக்கு அமியா வந்துடுறாங்க. இவங்க சொல்ற இடத்துக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கார்ல கூட்டு போறாங்க. போற வழியிலேயே ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு இடத்துல ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பேனர் இருக்கு. அந்த பேனர்ல ஹீரோயின் போட்டோ இருக்கு. இத பாக்குற இவங்களுமே ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஃபீல் பண்ணாத, வா கிளம்பலாம்ன்ற மாதிரி அத்தையும் இங்க இருந்து கூட்டு போறாங்க. நிறை மாத கர்ப்பிணியா சங்கீதான்னு ஒருத்தங்க ஊர்ல இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த சங்கீதா சுப்புக்கு கால் பண்றாங்க. என்னாச்சு, அவரை பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல இப்பதான் போயிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா பாத்துருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவகிட்ட பேசிட்டு இருக்கியா, அவகிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் காலை கட் பண்ணிடுறாரு. ஒரு முக்காடு பறந்து போனதுக்கு கொலை பண்ற அளவுக்கு அந்த ஊர்க்காரங்க யோசிச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் அமி கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கிராமத்தை நம்பிக்கையை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு சுப்பு இருக்காங்கல்ல, என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் எங்க நம்பிக்கை, அதை கிண்டல் பண்ணி இப்படி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே அமி இருக்காங்கல்ல, அதை கிண்டல் பண்ணி நிறைய காமெடி எல்லாம் பண்றாங்க. இப்ப அமி ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் ரூம் எடுத்திருக்காங்க. என்ன இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்கா, நம்ம கிட்ட தானே காசு கேப்பா, இவ்வளவு காசுல என்கிட்ட இல்லன்ற மாதிரி சுப்புவும் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி கதவை திறந்து உள்ள வராங்க. அங்க பார்த்தா அமி இருக்காங்கல்ல, கதவை திறந்து வச்சுட்டே குளிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. இதனால சுப்புக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. அத்தை, இவ கூட எதுக்காக நம்ம சுத்திட்டு இருக்கணும், நம்மளே தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவளுக்கான காசை நான் தரப்போறேன்ற மாதிரி காசெல்லாம் தராங்க. சரி காசை தந்துட்டீங்கல்ல, கிளம்புங்கன்ற மாதிரி அமியும் கிண்டலா சொல்லிட்டாங்க. வாங்கத்தை நம்ம போலான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இந்த நைட்டு நேரத்துல நம்ம எங்கன்னு போறது, நமக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அமிக்கு மொழி போறது. தண்ணி குடிக்கலான்ற மாதிரி வெளியே வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன அழுதுட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க என்னோட நம்பிக்கையை கிண்டல் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கு வேணா இது விளையாட்டா இருக்கலாம், ஆனா எனக்கு இது விளையாட்டு கிடையாது, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. நம்ம தேவையில்லாம ஓவரா பேசிட்டுமோ அப்படின்ற மாதிரி அமிக்கு தோணுது. நான் பேசினது தப்பு தான், இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேச மாட்டேன், சீக்கிரமே அந்த போட்டோகிராஃபரை பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப காலையில இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இவங்க போற வழியில ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த பகுதியை இவங்களால தாண்டி போக முடியல. அப்ப வெயிட் பண்ணிட்டு தான் போனோம் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் கிட்ட இருந்து கால் வருது. அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. சுப்புக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவங்களுமே அமி கிட்ட போனை தரணும்ன்ற மாதிரி அமியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அமி பேசலாம் நினைக்கிறதுக்குள்ள கால் கட் ஆயிருது. அவர் இருக்கிற இடத்துல டவர் ப்ராப்ளம் இருக்கு போல, நேத்து தான் டீடைலா உன்னோட பிரச்சனையை பத்தி மெசேஜ் அனுப்புனேன், அதனால தான் கால் பண்ணிருக்காரு, ஆனா கால் கட் ஆயிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம நேர்ல போய் பாத்துடலாம்னு சொல்றாங்க. இப்ப ரத்னாவோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. இவங்க அத்தைய பார்க்க வந்திருக்கன்னு சொல்லிருப்பாங்க. அதனால அத்தை மாதிரி நம்மளே பேசலாம்னு நினைக்கிறாங்க. இருங்க அத்தை கிட்ட போனை தரன்ற மாதிரி அத்தை மாதிரி இவங்களே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற அமிக்கு பயங்கரமா சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. எப்படியோ பேசி ஹஸ்பண்டை இந்த இடத்துல இவங்க சமாளிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே திரும்பி கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வேலை முடியாது போல, பக்கத்துல ஒரு ரெசார்ட் இருக்கு, அங்கதான் நாங்க ஸ்டே பண்ண போறோம், நீங்களும் ஸ்டே பண்ணனா வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க.
வேற வழி இல்ல ஸ்டே பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஊர்ல இருக்க ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க எப்பவுமே பேசிக்கிற இடத்தெல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அவ ஒருவேளை ப்ரூவ் பண்ணிட்டாலும் சரி அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஏன்பா இப்படி பண்றீங்க, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் அடம் பிடிக்கிறாரு. டே, இந்த ஊர்ல எந்த ஒரு பொண்ணோட ஃபேஸையும் மத்த ஆண்கள் பார்த்தது இல்ல, ஆனா இந்த பொண்ணோட ஃபேஸை எல்லா ஆண்களும் பார்த்துட்டாங்க, அது உனக்கு ஓகேவான்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. இவருமே லைட்டா யோசிக்கிறாரு. இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க ரெசார்ட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த ரெசார்ட்ல மூர்த்தி அப்படின்ற ஒரு நபர் இவங்க கிட்ட பழகுறாரு. அவருமே தெலுங்கு பீப்புளா இருப்பாரு. இவங்களும் தெலுங்கு ஆளுங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்க கிட்ட ஜாலியா அவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு இருக்க வழியில நிறைய பேர் கலர் கலரா துணியில ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. மூர்த்தியா என்ன விஷயம்ன்றத சொல்லிட்டாரு. இந்த இடத்துல மந்திர வார்த்தைகள் இருக்கு, காத்தடிக்கும் போது அந்த மந்திர வார்த்தைகள்லாம் நமக்கு வரோன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் போய் நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி அமி கேக்குறாங்க. நம்புறோம் நம்பல, சின்ன விஷயம் தானே, பண்ணா என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அதுக்கு இந்த அம்மி இருக்காங்கல்ல, அதுவும் சரிதான், பண்ணலனா என்ன உங்களை கொலையா பண்ண போறாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரனோட கிராமத்துல அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இப்படி மீன் பண்ணி சொல்றாங்க. இது ஈரனுக்கு நல்லா புரிஞ்சிருது. பசங்க பொண்ணுங்க சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க, முகத்தை காமிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஈரன் கவனிக்கிறாங்கல்ல. நம்ம ஊர்ல மட்டும் எதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்பட்டது, என்னால ஜுவாலாமா நம்ம கிராமத்தை மட்டும் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய மேகசின்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவருமே வந்து பாக்குறாரு. இப்ப இவங்களோட படம் போட்ட மேகசினை நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க, கையில எல்லாம் டச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதை பாக்குற ராஜேஷ்க்கு பயங்கரமா கோவம் வருது. இதுக்கப்புறம் சுப்பு நம்ம லைஃப்ல வேணான்ற மாதிரி அவங்க தந்த செயினை இவர் பிக்சர்றாரு. இப்ப சங்கீதா இருக்காங்கல்ல, சுப்புக்கு கால் பண்ணி பேசுறாங்க. சுப்பு, நாள் நெருங்கி வந்துட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பயப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அவரை பார்க்க முடியல, இன்னும் ஒரு 3 நாள்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், நான் கண்டிப்பா பேசி எல்லாத்தையும் ஓகே பண்ணிடுவேன், நீங்க தைரியமா இருங்கன்ற மாதிரிலாம் ஈரேன்னு சொல்றாங்க. எப்பவுமே ரத்னா தானே வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணுவாங்க, இப்ப இவர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்ததுக்கு அந்த பஸ் டிரைவர் வேற ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. யோ இரியா, ரெடி பண்ணி அனுப்புறேன்ற மாதிரி இவரும் கஷ்டப்பட்டு பசங்களை ரெடி பண்றாரு. இந்த வேலையெல்லாம் ஒரு நாள் பண்றதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ரத்னாவும் அம்மியும் சேர்ந்த மாதிரி ஒரு பாலத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு ஹைட்னாலே பயம்ன்றதா ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஈரனுக்கு இங்க நடக்க ரொம்ப பயமா இருக்கு, நம்ம நடக்க வேணாம், ஓரமா நிப்போன்ற மாதிரி இவங்க ஓரமா வந்து நிக்கிறாங்க. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ராஜேஷ் உங்ககிட்ட பேசினானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதை பத்தி இவ பேசுறா, ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, ராஜேஷ்க்கு ட்ரை பண்ணலாம் நினைக்கிறாங்க, ஆனா டவர் கிடைக்கல. இவங்களுமே டவர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப டவர் கிடைக்குது, ராஜேஷ்க்கு கால் பண்றாங்க. பார்த்தா ராஜேஷ்க்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இவங்க திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத அப்பா கவனிக்கிறாரு. என்கிட்ட போனை கூடுன்ற மாதிரி அப்பா வாங்கிடுறாரு. அட்டன் பண்ணிட்டாரு. ஐயரே, திரும்பி 2 பேரோட பேரையும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஐயர் இருக்காருல, மாப்பிள்ளை பேரையும் பொண்ணு பேரையும் சொல்லிட்டு இருக்காரு. சோ ராஜேஷ்க்கு கல்யாணம் நடக்குது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணி இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுதுட்டு இருக்க இடத்துல ஒரு 4 பேர் உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்து இவங்க லாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ரத்னாவும் ஈரன் எங்க போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தேடணும் அப்படின்ற மாதிரி தேடிலாம் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏற்கனவே ஜுவாலாமாக்கு நடந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்களுக்கு நடக்குது. ஆளுங்களாம் வராங்கன்றதுக்காக அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, ஒரு வண்டியில ஏத்திடுறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அமி பாத்துடுறாங்க. எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்த ஆளுங்களும் ஹெல்ப் பண்றதுக்காக பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தூக்கி கீழே போட்டுடுறாங்க. இப்ப ஆளுங்க வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லை மீறி நடந்துட்டாங்க போல, அதை நினைச்சு ஈரன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே ஈரனை ரிலாக்ஸ் பண்றதுக்காக கூடவே இருக்காங்க. ஈரன் நடந்த விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதனால இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வெளியெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ஈரனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஈரன் பேக்ல துணியை எடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த மேகசினை பாக்குறாங்க. எல்லாம் இதால வந்தது அப்படின்ற மாதிரி கோவத்துல அந்த மேகசினை போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கோவமா கிழிக்கிறதுனால அவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப சுப்பு இருக்காங்கல்ல, எதுக்காக எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாத்தையும் நான் கரெக்டா தானே ஃபாலோ பண்ணேன், அப்புறம் எதுக்காக எனக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்குது, ஊர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் எல்லாம் கரெக்டா பண்ணியும் எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவாலாமா கோவப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஜுவாலாமா கோவப்படுற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, ஊர்க்காரங்க ஜுவாலாமாவை பத்தி கட்டுக்கதை தான் உருவாக்கி இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஜுவாலாமா நல்லவங்கன்னா எப்படி ஒரு குழந்தைய சாவடிப்பாங்க, நிறைய குழந்தைங்களை எப்படி சாவடிப்பாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
கிராமமா உருவாக்குன கதை தான் இது, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ஜுவாலாமாவை பொறுத்த வரைக்கும் வீரமா செயல்பட்டவங்க. அவங்க எப்படி ஒரு பொண்ணோட முகத்தை மூடி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. பெண்கள் வீரமா இருக்கணும் தானே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி முகத்தை மூடணும்னா ஆண்களும் தானே மூடணும், எதுக்காக பெண்கள் மட்டும் மூடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்க சொல்ல ஊர் மக்களா உருவாக்குன விஷயம் தான். பெண்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி அவங்களே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை உருவாக்கி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, அப்போ ஒருவேளை நான் ப்ரூவ் பண்ணலனாலும் சங்கீதா அக்காக்கு எதுவுமே ஆகாதா, குழந்தை நல்லபடியா பிறக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. நிச்சயமா குழந்தை எப்படி பிறக்குமோ அப்படிதான் பிறக்கும், நீ பண்ண போறதுனால எதுவுமே மாற போறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க சொன்ன எல்லாமே புதுசா இருக்குல்ல. அன்னைக்கு நைட்டு இவங்களுமே அவங்க சொன்னதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே முக்காடு போட்டுக்கிட்டே இருந்தா இயற்கையை கூட ஃப்ரீயா ஃபீல் பண்ண முடியாது இல்ல. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்க இயற்கையா ஃப்ரீயா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் முக்காடை போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி முக்காடை இவங்க எடுக்கிறாங்க. மத்த 2 பேரும் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அமி கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கும்ல, அதை ட்ரை பண்ணலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அமியும் ட்ரை பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒன்ன மாதிரி நான் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு அமி கேக்குறாங்க. இவங்களுமே அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட வைக்கிறாங்க. அமிக்கு ஹைட்னாலே பயமா இருக்கும். இதனால தான் ஸ்டார்டிங் கூட ராட்னம் போறதுக்கு தயங்கி இருப்பாங்க. இப்ப எல்லாருமே கேபிள் கார் போலான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் தைரியத்தை வர வச்சு கேபிள் கார்ல டிராவல் பண்றாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு போட்டோகிராஃபரை பாக்குறதுக்காக தானே இவங்க வந்தாங்க. ரூட் கிளியர் ஆயிடுச்சு, நம்ம இப்ப போனா பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி அமி சொல்றாங்க. இப்ப நம்ம போக வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல, இந்த இடத்துல நேரத்தை செலவு பண்ணிட்டு போலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அமியும் ஏத்துக்கிறாங்க. இவங்களை நல்லா என்ஜாய் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி அமியும் யோசிக்கிறாங்க. இந்த ட்ரிப்ல தான் ஒருத்தர் பக்கெட் லிஸ்ட் பத்தி சொல்லியிருப்பாரு. நமக்குன்னு என்ன பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பண்ணலான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல இவங்களுக்கு ராஜேஸ்வர ஞாபகம்லாம் வருது. அந்த ஞாபகம் வரும்போது இவங்களும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த போட்டோகிராஃபர் கிட்ட இருந்தே ஒரு வீடியோ வந்திருக்கு. அத்தை தான் அந்த வீடியோவை காட்டுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா போட்டோகிராஃபர் கிட்ட அமி பேசி தான் இந்த வீடியோவை வாங்கியிருக்காங்க. அந்த போட்டோகிராஃபரும் சுப்பு கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறாரு. ஆக்சுவலா ஒரு மிருகத்தை போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு உங்களை பார்த்தேன், உங்க கண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது, அதனால தான் அந்த போட்டோவை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா உங்களை ரீச் பண்ணவே முடியல. அதனால தான் நான் மேகசினுக்கு அந்த போட்டோவை தந்துட்டேன். நான் பண்ணது தப்பு தான். அந்த தப்புனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதை பத்தி அமி சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பிளான்ன்ற மாதிரி அமி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன திரும்பி அந்த ஊருக்கு போக போறாளான்ற மாதிரி அமி ஒரு பார்வை பாக்குறாங்க. சரி வாங்க கிளம்பலான்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு கிளம்புறாங்க. இவங்க ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஜீப்ல சில ஆண்கள் வராங்க. இவங்க கிட்ட போட்டி போடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அமிக்கு கோவம் வந்துருது. ஆண்களுக்கு நிகரா நானும் ஓட்டுவேன்ற மாதிரி இவங்களுமே ஓட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள தாண்டவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இவ்வளவு ஸ்பீடா வந்ததுல அத்தை இருக்காங்கல்ல, கொஞ்சம் மயங்கின மாதிரி ஆயிடுறாங்க. எதுக்காக இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுன அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அத்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஆர்மில இருக்க ஒரு லேடி உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, அங்க வந்து வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு கூட்டு வந்து அத்தைய படுக்கலாம் வச்சிடுறாங்க. இன்னமும் ஹீரோயினுக்கு கோவம் இருக்கு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அமி கிட்ட சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆண்கள் கிட்ட எதுக்காக இந்த மாதிரிலாம் போட்டி போட்டுட்டு இருக்க, அத்தைக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அத்தைக்கு இப்படி ஆனதுல எனக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிச்சது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா என்னோட ஆபீஸ்ல என்னால ஜெயிக்க முடியலன்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆபீஸ்ல இவங்க பயங்கரமா எஃபர்ட் போடுறாங்க. ஆனா ஆண்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு போஸ்டிங் எல்லாம் போயிடுது இல்ல, அதெல்லாம் இவங்க கொஞ்சம் சோகமா சொல்றாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அந்த லேடி ஆபீசரும் வாசல் கிட்ட வந்து இதெல்லாம் கவனிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ரத்னாவோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. இவர் சாப்பாடு சரியா செய்யல, பசங்க கோவப்படுறாங்க. இவர் பதிலுக்கு கோவப்பட்டு பசங்களை போட்டு அடிக்கிறாரு. இப்ப பொண்ணு இருக்கால, அம்மா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றா. அம்மா கிட்ட இவ பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சோட ஹஸ்பண்ட் சட்டுன்னு போனை புடுங்குறாரு. நீ எப்பதாண்டி வருவ, வரலான்ற ஐடியால இருக்கியா இல்ல வரவே மாட்டியா, இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி கோவமா பேசுறாரு. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க ஹீரோயினும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை, நீங்க சீக்கிரமா கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சொல்ல போனா ஒன்னால் தான் நான் இவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன்ற மாதிரி அத்தை ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அத்தையும் 4 செவத்துக்குள்ள அடைஞ்சே தான் கடந்திருப்பாங்க. ஃபேமிலிக்கு வேலை பார்க்கறது மட்டுமே உங்களோட ரொட்டீனா மாறி போயிருக்கும். ஆனா இந்த ட்ரிப் மூலியமா எனக்கு நிறைய அனுபவம்லாம் கிடைச்சது. நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டாம இருந்தனா இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. சொல்ல போனா நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால இவங்களுமே வேகமா அத்தையை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப அமி இந்த லேடி ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்ன எதுவுமே அந்த சுப்புக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா சுப்புவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு ஆக்கி போடுறது தான் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் சொல்றதெல்லாம் அவளுக்கு புரிய வாய்ப்பே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கு இந்த லேடி ஆபீசர் இருக்காங்கல்ல, அப்படிலாம் சொல்லாத, நான் ஒரு பெரிய ஆபீசரா இருக்கேன், ஆனா என்னோட ஹஸ்பண்டுக்கு என் கையால சமைச்சு பரிமாறுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆண்களுக்கு சமைச்சு போடுறதுனாலயே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க ரொம்ப அடிமையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அதை புடிச்சு கூட நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்ற மாதிரி அமியும் ஏத்துக்கிறாங்க. இவங்க மேல ஹீரோயின் கொஞ்சம் கோவமா இருக்காங்கல்ல, அதனால அமியும் ஹீரோயின் கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப கண்ணத்தை புடிச்சு முத்தம்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ரத்னா இருக்காங்கல்ல, இவங்களே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு அத்தையே கிடையாது, உங்ககிட்ட போய் தான் சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்கு போய் சொன்னன்ற மாதிரி கேக்குறாரு. பின்ன என்ன, எப்ப பாரு உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் என்ன வச்சிருக்கீங்க, எனக்குன்னு ஆசைலாம் இருக்காதா, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அது வரைக்கும் நீங்க தான் பசங்களை பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ஊர்ல சங்கீதன்னு ஒருத்தங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது, அதுவும் இல்லாம அவங்க கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா மாறிட்டு இருக்கு, ஜுவாலாமா கோவப்பட்டுட்டாங்க போலன்ற மாதிரி ஊரை சேர்ந்த எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஈரன் அந்த போட்டோகிராஃபரோட வீடியோவை ஏற்கனவே அனுப்பி வச்சிருப்பாங்க, ஆனா ஊர் மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஜுவாலாமாவோட கோவம் இன்னும் தனியில, நீ ஊருக்கு வர, உன்னை பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி ஊருக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேர் கூட சேர்ந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. வந்த ஈரன் இருக்காங்கல்ல, நான் பர்தா இல்லாம தான் இறங்கி போக போறேன்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, ஏற்கனவே ஊரை சேர்ந்தவங்க கோவத்துல இருக்காங்க, எக்கு தப்பா ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப நான் பர்தா போட்டு போய் சங்கீதா அக்காக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன விட்டுருவாங்களா? கண்டிப்பா விட மாட்டாங்க. இதுவே பர்தா போடாம சங்கீதா அக்காக்கு எதுவுமே ஆகலன்னா, முக்காடு போடாம இருந்தாலும் ஜுவாலாமா கோவப்பட மாட்டாங்கன்றதை இந்த ஊர் மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்காக நான் ரெடியா தான் இருக்கேன்ற மாதிரி இவங்க காரை விட்டு இறங்குறாங்க. முக்காடு போடாம நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவன் என்ன முக்காடு போடாம நடந்து வந்துட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்பவும் கவனிக்கிறார்ல, பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப சங்கீதாக்கு குழந்தை பிறந்துருது, குழந்தையும் அசைய மாட்டேங்குது, சங்கீதாவும் அசையாம இருக்காங்க. செத்து போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் அந்த அக்கா சொல்றாங்க. இத கேக்குற சங்கீதா ஹஸ்பண்டுக்கு ஹீரோயின் மேல தான் கோவம் வருது. அட்டாக் பண்றதுக்காக ஆயுதத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்கார்ல, பொண்ணை பலார்னு அறையிறாரு. முதல்ல ஒரு பர்தாவை போடுன்ற மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு துணி எடுத்து போட்டு விடுறாரு. ஆனா இவங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த பர்தாவை இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்துடுறாங்க. இந்த சமயம் சங்கீதா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்னால 2 பேருமே செத்து போயிட்டாங்கன்னு அட்டாக் பண்றதுக்கு பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த இடத்துல நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப குழந்தை அசைய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி சங்கீதாவும் உயிரோட தான் இருக்காங்க. இத உடனே அவர்கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி ஆளுங்க ஓடி வந்து சொல்லிடுறாங்க. அதனால அடிக்க வந்தவரை நிறுத்திடுறாரு. இவங்க இப்ப முக்காடு போடாம தான் இருக்காங்க. கடவுள் கோவப்பட்டு குழந்தைய சாவடிக்கணும்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்றது ஊர் மக்களுக்கு புரிஞ்சிருது. இது வரைக்கும் நம்மளே தான் ஏமாத்திட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின்மே ஜுவாலாமாவை வேண்டுறாங்க. எல்லாருமே ஜுவாலாமாவை வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நேரா அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜுவாலாமாவோட கண்ணை கூட கட்டி தானே வச்சிருக்காங்க, அதாவது ஒரு துணி போட்டு மறைச்சு தானே வச்சிருக்காங்க. அந்த துணியை எரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜுவாலாமாக்கே முக்காடை எடுத்து விடணும்ன்ற மாதிரி இவங்க எடுத்து விடுறாங்க. இப்ப அப்படியே நெருப்பு எரியுது. ஜுவாலாமா சிலையில துணி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இந்த ஊர்ல இருக்க பெண்களுக்கு இந்த மாதிரி முக்காடு போடுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அது போட தேவையில்லைன்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப எல்லாருமே போட்டிருக்க முக்காடெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சங்கீதா ஹஸ்பண்ட் இவங்களை பயங்கரமா திட்டலாம் செஞ்சிருப்பாரு, அதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. அதே மாதிரி அந்த பிறந்த குழந்தையை இவங்க கிட்ட தராரு. இப்பதான் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஊர்ல இருந்து கால் வந்தது பாத்தீங்களா, உடனே இவங்க போட்டோகிராஃபரை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அவர் நேர்ல வச்சும் சாரி எல்லாம் கேட்கிறாரு. சுப்பு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன ஒரு போட்டோ எடுங்க சார், நான் ஊருக்கு போய் முக்காடு போடாம இருந்தோம், எந்த ஆபத்தும் வரலன்னு வச்சுக்கோங்க, இதனால பிரச்சனை இல்லைன்றதை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, அப்ப இந்த போட்டோவை நீங்க வெளியிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஊர்ல இந்த போட்டோ வெளியாகுது. இப்ப பெருசா யாருமே கோவப்பட மாட்டாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.